பல ஆண்டுகால சர்ச்சைக்கு அப்புறம் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயில், அதோட கும்பாபிஷேகம், அதில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தடுக்கப்பட்டது எப்படி? அதுக்கு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உதவியாக இருந்துச்சு? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனை 500 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியில் கோர்ட்டோட தீர்ப்புப்படி அங்கே ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இது உலக அளவில் எவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல த்ரெட் அப்படிங்கிற அச்சுறுத்தல் மிக அதிகமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் இருக்கிற MVIPs, மிக முக்கிய பிரபலங்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், மக்கள், பல லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க. இவ்வளோ விஷயம் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல அச்சுறுத்தல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ இங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, முறியடிக்கிறதுக்கு போலீஸோடு சேர்ந்து இணைஞ்சவங்க தான் ATS, ஆன்டி டெரர் ஸ்குவாடு, SPG, ஸ்பெஷல் குரூப். இவங்க நார்மல் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 4 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு CCTV வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அயோத்தி ஃபுல்லாக ஒரு 10,000 கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ட்ரோல் ரூம் இருப்பாங்க. இந்த 10,000 CCTVலேருந்து வர வீடியோஸையும் கம்பேர் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பழைய டெக்னாலஜி. இதில் எனேபிள்டான கேமராக்களும் இருந்துச்சு. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு டெரரிஸ்டோ கிரிமினலோ ரெக்கார்டு தெரிஞ்சிருக்கு, அவங்க ஃபோட்டோ நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த டேட்டாபேஸில் அப்லோட் பண்ணிட்டா இந்த கேமரா கேப்சர் பண்ணும்போது இந்த முகத்தை கம்பேர் பண்ணி அதே ஃபேஸோட யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே அலர்ட் ட்ரிகர் பண்ணும். 1000 பேரில் ஒருத்தரை இதால் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இது ஏற்கனவே இருக்கிற தெரிஞ்ச முகங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு மூஞ்சி வந்துடுச்சு, இவங்க யாருன்னே தெரியாது, அவங்க கிரிமினலாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கும்னா, இந்த கேமராவில் நீங்கள் போய் நிற்கும்போது நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்கள் வயசு என்ன, உங்களோட எமோஷன்ஸ், மூஞ்சி ஹாப்பியாக இருக்கீங்களா, பதட்டமான மனநிலையில் இருக்கீங்களா, கோவமாக இருக்கீங்களா, அப்நார்மலாக ஏதாவது சென்ஸ் ஆச்சுன்னா உடனே அங்கே அவங்களுக்கு அலர்ட் போகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லேருந்து உங்கள் ஐரிஸ்லேருந்து எல்லாத்தையுமே இது ஸ்கேன் பண்ணி டேட்டாபேஸ்க்கு அனுப்பிச்சிடும். இது எப்படி அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ஒரு டெமோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம CCTV வித் AI கேப்பபிலிட்டியோட எப்படி இருக்குன்ற ஒரு டெமோ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டரில் நான் ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் போட்டு என்னோட வெப்கேமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அக்யூரேசி அதில் இருக்க அளவுக்கு இருக்காது, பட் நம்ம சிமிலர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த சாஃப்ட்வேர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது என்னென்னா, நம்ம ரெக்கார்டில் ஏற்கனவே ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி அந்த ஆளை இங்கே பார்த்தா அது கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய பழைய ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோ இருக்குது, பழைய ஃபோட்டோ, இப்போ என்னோடய வீடியோ இருக்குது. ரெண்டுத்தோட சிமிலாரிட்டி அதை மேட்ச் பண்ணி இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96% சிமிலாரிட்டி. ஸோ அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளோ வீடியோவில் இருக்கிற ஆளோ ஒன்று தான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா கூட அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த கேமரா மூலமாக அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக இருக்க ஆட்கள் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் ஜெண்டர், ஏஜ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஏஜ் மட்டும் இப்போ நான் கிளிக் பண்ணல. ஜெண்டர், நான் ஒரு மேல், நான் கிளிக் பண்ணோடனே அது மேல் அப்படிங்கிறத என்னோடய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்து என்னோடய எமோஷன்ஸ், நான் சிரிச்சிட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சர்ப்ரைஸாக இருக்கேன், இல்லை பயமாக இருக்கேன், ஒரு ரியாக்ஷனும் காட்டல, லைட்டாக ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய கண்ணிலேருந்து அதை எடுத்துக்கிறது. ஸோ என்னோடய எமோஷன்ஸை செகண்டுக்கு செகண்ட் எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ யாராவது ஹாப்பியாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க, ஆங்கராக இருக்காங்க அப்படின்னா இங்கே உடனே கேப்சர் ஆகும். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இங்கே கோவப்பட முடியல, அதனால் அதை உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஷியல் மாடல் ஆக்சஸ் எப்படி இருக்குது, என்னோடய வயர் ஃப்ரேம், என்னோடய ஐரிஸ் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நான் டெமோவில் இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற டெமோ தான் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக இன்னும் எந்த அளவுக்கு நம்மளால் டேட்டா எடுக்க முடியும்னு பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்குற டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வித் AI. இப்போ CCTVயோட லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CCTV ஒரு இடத்துல வச்சுருவாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்களை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் ட்ரோனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால் மொபிலிட்டி, எங்கே வேணால் போக முடியும், எப்போ வேணால் போய் பார்க்க முடியும். இப்போது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குவிஞ்சிருந்தாங்க, தெருக்கு தெரு மூளைக்கு மூளை ஆளுங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் போய் ஒரு போலீஸாலேயோ ஒரு இதாலேயோ போய் பார்க்க முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ட்ரோன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் இப்போ சிசிடிவியில் ஒரு ஆள் சந்தேகத்துக்குரிய ஆளாக இருக்காங்க, அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடுறாங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு நியூஸ் போயிடுச்சு. போலீஸ் போய் பிடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஏன்னா கூட்டத்தில் டக்குன்னு அவங்களால போய் பிடிக்க முடியாது. அப்போது ட்ரோனை வச்சு அவங்களால ஃபாலோ பண்ண முடியும், போலீஸ் போய் பிடிச்சி விசாரித்து உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கும் வந்து ட்ரோன் ரொம்ப என்டம் நேவிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேயும் வந்து ஏஐ யூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு கூட்டத்தில் தெருக்குள்ளே ட்ரோன் பறந்து போயிட்டே இருக்கும்போது யாராவது மூஞ்சி வித்தியாசமாக இருக்குது, பதட்டத்தோடு இருக்காங்க, பயத்தோடு, ஏன்னா அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த இடத்துல அப்நார்மலாக இருந்தாங்கன்னா அதுவும் வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது ஆன்டி மைன் ட்ரோன். நம்ம காலகாலமாக சினிமாவில் பார்த்துருப்போம், எங்கேயாவது ஒரு குண்டு வச்சுட்டாங்கன்னா ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையை ஒரு ஹியூமன் ஒரு கிலோமீட்டரில் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணதான் ஆன்டி மைன் ட்ரோன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் தரையிலேருந்து ஒரு மீட்டர் உயரத்தில் பறந்து ஏதாவது பாம்பு இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும், இருந்துச்சுன்னா அலர்ட் பண்ணும். இதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடியும், ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் லைஃப்க்கு எந்த ஒரு த்ரெட்டும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணதான் ஆன்டி மைன் ட்ரோன். அடுத்து நாலாவது யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ட்ரோனை பறக்க விட்டு பார்த்தோம். ஆன்டி ட்ரோன் அப்படிங்கிறது ட்ரோன் பறக்காமல் இருக்கிறதுக்கான டெக்னாலஜி. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வச்சு ஆப்பு திரும்ப நமக்கே வச்சிடக்கூடாது இல்லையா. ஏன்னா ட்ரோன்லேருந்து வந்து ஃபுட்டு போடுறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு முக்கியமான ஏரியாக்களில் ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாமர்ஸ் வந்து ட்ரோன் அந்த ஏரியாவில் பறக்க விடாது. நம்மளோட ட்ரோனாக இருந்தாலும் அந்த இடத்துல பறக்க முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன ட்ரோன் எல்லாமே எந்தெந்த ஏரியாவில் பறக்கணுமோ, கோயிலுக்கு வெளியில் இல்லை ஊருக்குள்ளே அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான். கோயிலுக்கு மேலே பறக்க முடியும்னா பறக்க முடியாது. அந்த இடத்துலலாம் ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. ஆளில்லா விமானம் எந்த ஒரு ஏர் ஸ்பேஸும் அதுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி. ஏஐ இஸ் வெரி டேஞ்சரஸ், ஏஐ ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. Mark my words, AI is far more dangerous than nukes. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யார் கையில் இருக்கோ அதை பொறுத்து தான். கெட்டவங்க கையில் இருக்கும்போது கண்டிப்பாக அது கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க, நல்லவங்க கையில் இருந்தால் நல்லதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபங்க்ஷன். எவ்வளோ பெரிய முக்கியமான ஈவெண்ட்டு, எவ்வளோ முக்கியமான ஆட்கள் வந்தாங்க, எந்த அசம்பாவிதம் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு ஏஐயோட பங்கு வந்து இதில் பெரும் பங்கு. இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய அலர்ட்ஸ் வந்துருக்கும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏஐ தான். இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து இன்னும் ஃபியூச்சரில் நிறையா பப்ளிக் பிளேசஸில், ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ஏர்போர்ட்டில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதை பற்றி நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன், தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.